சிவப்பு அவுல் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வடை சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட போகிறோம். கடுகு உளுந்தம்பருப்புலாம் போட்டு நம்ம வந்து ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டக்குன்னு நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த அவுல் வந்து பண்ணிக்கலாம். அதனால் உளுந்து, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் நிலக்கடலையும் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வறுத்து விட்ருங்க. நீங்கள் தோல் எடுத்துகிட்டு போடுங்க. தோல் எடுத்துகிட்டு போட்டுட்டு நல்லா வந்து இது எல்லாத்தையும் வறுத்துட்டு கொஞ்சம் கலர் மாறினதையும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா வறுத்துருங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி இதையும் நல்லா வந்து வறுத்து விட்ருங்க. நம்ம டக்குன்னு ஒரு டின்னர் பண்ணணும், டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், அதுவும் ஹெல்த்தியாக பண்ணணும்னா இது கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் தூவி விட்டுட்டு இது எல்லாமே வந்து நல்லா வந்து வறுத்துட்டே இருங்க. இந்த டிஷ்லேயே வந்து நம்ம ரொம்ப டேஸ்ட்டை கூட்டக்கூடியது இந்த கேரட்டு தான். அதனால் கேரட் நல்லா கழுவி பீல் பண்ணி இந்த மாதிரி துருவி இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடுங்க. இதை வந்து ஆட் பண்ணி இதையும் நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி வறுத்துட்டே இருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அவுலை வந்து தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அந்த அவுலை வந்து நம்ம ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். நீங்கள் வந்து நல்லா வந்து ஒரு சிவப்பு அவுல் இருந்ததுன்னா அதுவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து லெமன் ஜூஸையும் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டோன்னா ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ரெடி.